அகிலமெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நலமாக உள்ளீர்களா நண்பர்களே? இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கன்னிராசி அன்பர்களின் கோச்சார நிலை, தொழில் நிலை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை, காதல் மற்றும் திருமண நிலை, மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். இன்றைய தினம் 9/2/2022 புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், தை மாதம், 27ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:35 நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று காலை 11:36 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:40 வரை பரணி, பின்பு கிருத்திகை. சித்திரை நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் சந்திரன் மற்றும் ராகு, விருச்சிகத்தில் கேது, தனுசில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய், மகரத்தில் சனி, சூரியன் மற்றும் புதன், கும்பத்தில் குரு. நமது கன்னிராசிக்கான இன்றைய ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நமது கன்னிராசிக்கான முக்கியமான விஷயத்த நான் வீடியோட இடையில சொல்ல போறேன். இன்றைய தினம் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் சூரிய பகவானுடன் புதன் பகவான் இணைந்து கொள்கிறார். மேலும் இன்றைய தினம் ராசிக்கு 9ஆம் இடத்தில் லாபஸ்தானாதிபதியாக சந்திரன் பாகியஸ்தானத்திற்கு உச்சமடைகிறார். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் மூலமாக இன்றைய தினம் உங்களது அனைத்து விதமான தொல்லைகளும் விலகக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவீர்கள். இதுவரை உங்களுக்கு இருந்து வந்திருந்த மன கஷ்டங்கள், சில பிரச்சனைகள் இன்றைய தினம் நீங்கி உங்களது மனம் லேசாகக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைய தினம் அமைப்பெறுவதால் உங்களுக்கு மனமகிழ்ச்சியான நாளாக இன்றைய தினம் அமையும். நண்பர்களே, நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்கள் என்ன முக்கியமாக செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நேரம், அதிர்ஷ்ட எண் போன்றவற்றை தெரிந்து கொள்ள முடியும். எனவே ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆழ்பதை அழுத்தி நமது புதிய வீடியோக்கள் உடனடியாக நமது நோட்டிபிகேஷன் மூலமாக மொபைலில் கிடைக்க நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய நேரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக அமைப்பெறுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் உங்களது ஆரோக்கியத்திற்காக வாக்கிங் செல்வது போன்றவற்றை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது உங்களுக்கு உடலுக்கு மட்டுமல்லாமல் மனதிற்கும் நல்ல ஒரு புத்துணர்வை தரக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் எந்தவிதமான தயக்கமும் இல்லாமல் நன்மைகளில் செய்து முடிப்பீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள். புதன் பகவான் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தில் இணைந்து கொள்வதால் இன்றைய தினம் உங்களுக்கு இதன் மூலமாகவும் நன்மைகள் அதிகரிக்கும் ஒரு நல்ல நாளாக அமைப்பெறுவீர்கள். மேலும் இன்றைய தினம் உங்களது உத்தியோகத்திலும் உங்களுக்கு நல்ல நன்மைகளை நடைபெறும். உத்தியோகத்தில் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை திறம்பட செய்து முடித்து மற்றவர்களை அசத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது. மற்றவர்களின் ஆதரவுகள் கிடைக்காவிட்டாலும் இன்றைய தினம் உங்களுக்கு எந்த விதமான தொல்லைகளும் இல்லாத ஒரு அருமையான தினமாக உங்களது உத்தியோகத்தில் நீங்கள் அமையப்பெறுவதால் நிச்சயமாக இன்றைய தினம் மனமகிழ்ச்சியான ஒரு நல்ல தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் உங்களுக்கு தொழிலில் மிகச்சிறந்த நல்ல வளர்ச்சியை பெறும். தொழிலில் உங்களுக்கு இன்றைய தினம் வேலைப்பளு அதிகரித்து காணப்பட்டாலும் நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய யோகமான சூழ்நிலை உள்ளதால் உங்களுக்கு அதன் மூலமாக வேலைப்பளுவுக்கான மனச்சோர்வு உங்களுக்கு இருக்காது. தொழிலில் நல்ல லாபங்கள் ஈட்டுவது உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்கும். நல்ல ஒரு வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் இன்றைய தினம் காண முடியும். ஒரு சிறந்த தினமாக அமையப்பெறுவீர்கள். மேலும் எந்த ஒரு புதிய முடிவுகள் எடுக்கும் பொழுதும் நீங்கள் இன்றைய தினம் முக்கியமாக செய்ய வேண்டியது தன்னம்பிக்கையுடன் அலசி ஆராய்ந்து உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வைத்து நீங்கள் இன்றைய தினம் உங்களது முழு திறமையிலையும் வெளிப்படுத்தி நல்ல முடிவை எடுங்கள். கண்டிப்பாக உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். கண்டிப்பாக நல்ல முடிவை எடுத்து உங்களது வாழ்க்கையில் அல்லது உங்களது காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை இன்றைய தினம் கண்டிப்பாக பெற முடியும். மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு குடும்ப செலவுகள் சற்று அதிகரித்து காணப்படலாம். இதனால் சிறு சங்கடங்கள் மற்றும் மன கஷ்டங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைத்து அதை ஈடு செய்துவிடும். மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரத்திலும் நல்ல ஒரு வளர்ச்சிகள் காணப்படுவதால் இன்றைய தினம் உங்களது தொழிலில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு நீங்கள் இன்றைய தினம் தேவையான வேலைகளை செய்து கொள்ளலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய சிறந்த தினமாக அமைப்பெறுவதால் தாராளமாக புதிய முயற்சிகளை உங்களது வியாபாரத்தில் மேற்கொள்ளுங்கள். வியாபாரத்தை இன்றைய தினம் நல்ல முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்ல முடியும். இன்றைய தினம் சுபகாரியங்கள் குறித்த அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் முயற்சிகளையும் தாராளமாக மேற்கொள்ளுங்கள்.
திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும். திருமணம் சம்பந்தமான அனைத்து விதமான பேச்சுவார்த்தைகளும் திருமண தேதி அல்லது நிச்சயதார்த்த தேதி குறிக்கும் அளவிற்கு ஒரு சிறந்த பலனை தருவதற்கு இன்றைய தினம் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. தினம் நீங்கள் நிலுவையில் உள்ள உங்களது கடன்களை வசூல் செய்து மகிழக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது. இன்றைய தினம் நீங்கள் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் ஆனந்தமாக இருப்பீர்கள். ஆனாலும் இன்றைய தினம் காதலில் மூர்க்கத்தனத்தை கைவிடுங்கள். உங்களது மனம் கவர்ந்த காதலரிடம் மூர்க்கத்தனமாக நடந்து கொள்வதற்கு நீங்கள் இன்றைய தினம் அப்படி நடந்து கொண்டால் மன்னிப்பு கேட்க தவறாதீர்கள். இது உங்களது வாழ்க்கையில் உங்களது உறவில் நல்ல ஒரு வளத்தை மேம்படுத்திக் கொள்ள உதவும். எனவே தவறு உங்கள் மீது இருந்தால் கண்டிப்பாக உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் அல்லது உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்வது இனிமையான வாழ்விற்கு வழிவகுக்கும் என்பதை மறவாதீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் நம்பிக்கைக்குரியவர்களாக அமையவும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இன்றைய தினம் உங்களது நேரத்தை உங்களது குழந்தைகளுக்காக நீங்கள் செலவிடுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால் நீங்கள் கவலைப்பட்டாலும் அது சரியாகிவிடும் என்பதால் எந்த பிரச்சனைகளும் இருக்காது. நமது கன்னிராசி அன்பர்கள் மேலும் சிறப்பான பலனை பெற செவ்வாய்க்கிழமை தோறும் அம்மன் ஆலயத்திற்கு சென்று அரளிப்பூக்களை வைத்து வழிபடுவது மிக மிக நன்மை பயக்கக்கூடியதாக அமையும். குடும்பத்தில் நல்ல உறவை மேம்படுத்துவதற்கு அது உதவிகரமாக அமையும். எனவே செவ்வாய்க்கிழமை மறக்காமல் அம்மன் ஆலயம் செல்லுங்கள், அரளிப்பூக்களால் அர்ச்சனை செய்யுங்கள், நன்மைகள் உண்டு. நமது கன்னிராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது கன்னியுடைய ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனை அழுத்தி ஆழ்ந்ததை அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள். இதனால் புதிய வீடியோக்களின் நோட்டிபிகேஷன்களையும் நீங்கள் கிடைக்கப்பெறும் ஒரு நல்ல வாய்ப்பு அமையப்பெறும். நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமையுடன் நீங்கள் செயல்படுவீர்கள். இன்றைய தினம் இறை வழிபாடு குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். இறை வழிபாடுகள் மற்றும் கோயிலுக்கு செல்வது போன்றவற்றில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். மஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்களது புதிய முயற்சிகள் காரணமாக உங்களது செல்வாக்கு புகழ் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது. இன்றைய தினம் சில நுணுக்கமான விஷயங்களில் நீங்கள் சற்று சிந்தித்து கவனமுடன் செயல்படுவது உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மை தரும். அதற்கேற்றவாறு இன்றைய தினம் உங்களுக்கு நுணுக்கமான விஷயங்களில் ஆர்வமும் அதிகரித்து காணப்படும் நாளாக இன்று அமையும். இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உறக்கம் மிக மிக முக்கியம். நீங்கள் இன்றைய தினம் உறக்கத்தை தவிர்த்து வேலைகள் செய்ய வேண்டாம். தேவையான அளவு உறக்கம் பெறுவதன் மூலமாக உங்களது மகிழ்ச்சி மற்றும் மன நிம்மதியை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். உடல் சோர்வும் நீங்கும். மேலும் இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களை பற்றிய கருத்துக்கள் கூறும் பொழுதும் அல்லது மற்றவர்களை பற்றிய ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுதும் சில தவறான விஷயங்களை கடைபிடிக்க வாய்ப்புகள் உண்டு. எனவே அதில் மட்டும் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது. மற்றவர்களை இன்றைய தினம் நீங்கள் தவறாக எண்ணிக்கொள்ள வேண்டாம் அல்லது பேசிவிட வேண்டாம். இன்றைய தினம் நீங்கள் நிதானித்து செயல்படும் ஒரு சிறந்த நாளாகவே அமையப்பெறுவீர்கள். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் ஆனந்தம் தரும் வண்ணம் கிரே. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 7. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களோட ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை காலை புதிய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you friends. Have a wonderful day.